ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோன்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜாங்கோ வச்சு ஸ்விக்கி க்ளோன் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஸ்விக்கி தான் பண்ணணும் அப்படி சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்விக்கியோட க்ளோனை தான் வந்து நம்ம ஜாங்கோவில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நெறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், மேட்ஸ்டாக்ன்னு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு, ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிஜமா அந்த ஜாங்கோ வந்து நல்லா புரியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மேபி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தான்ல ஓகே. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டெர்மினல்ல ஜாங்கோ கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ சாரி கேப்ஸ்ல வந்துச்சு. ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கிளாஸ் ஸ்விக்கி அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் இதாகுது. ஓகே ஓகே. ஓகே வராது. ஓகே ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு ஆப்க்கான இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திருப்பி நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஆப்பை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ திருப்பி ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ஆப்பில் ஆப்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கைஸ் நம்ம வீடியோஸ் ஜாங்கோ வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஜாங்கோ கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்விக்கி க்ளோன்னு போட்டுருக்கலாம். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் எண்ட் முடிச்சிடலாம் கைஸ். அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் எண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் ஓரளவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பேக் எண்டில் டேட்டாஸ் எல்லாத்தையும் இது பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்விக்கி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இதுக்காக தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒரு கரோசல் ஸ்லைடரில் கேட்டகரிஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? அண்ட் கேட்டகரிஸு அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது அது ஒரு கரோசலில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸோட ஃபுட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே தான். ஒவ்வொரு இது கேட்டகரி கிளிக் பண்ணும்போது அது இதாகும். ஓகேவா? ஸோ ரெஸ்டாரண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே போகும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போனதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதை கிளிக் பண்ணோன்னா அதோட இமேஜ் தெரியும். ஓகேவா? ஸோ இதுதான் இது. அண்ட் இது எல்லாமே தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? க்ளோன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூஐ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபைண்டர். ஓகே எங்கே ஃபாண்ட் ஃபைண்டர்? ஸோ ஃபாண்ட் ஃபைண்டர்னு ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதாவது என்னது நான் டெவலப்பருக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கூட லிங்க்கு கீழே தரேன். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு யூஐயில் எப்படி ஒர்க் பண்ணுற அப்படின்றத கூட பார்த்துக்கலாம். என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வந்து கூகுள் ஃபாண்ட்டில் அவைலபிளாக இருக்க இல்லை. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து
பாப்பின்ஸ் ஃபாண்ட் மோர் ஆர் லெஸ் அந்த ஃபாண்ட்டுக்கு ஏத்தாப்படி தான் இருக்கு. ஸோ பாப்பின் ஃபாண்ட்டும் இன்னொரு ஏதாவது ஒரு ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பேக் எண்ட் ஒர்க்க பார்க்கலாம். ஸோ பேக் எண்ட்ல ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடல்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மாடல்ஸ் ஃபைல கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்போ இதில பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்னென்ன கேட்டகரி தேவைப்படும், அதாவது மாடல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஒரு மாடல் தனியா செப்பரேட்டா கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் அந்த ப்ராடக்ட்ல அந்த கேட்டகரிஸ்ன்ற ஒரு இது இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஹோட்டல்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு வந்து 3 இது. அண்ட் யூசர் ஆத்தென்டிகேஷன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்பில்ட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ்ல ஃபுட் கேட்டகரி. ஓகேவா? ஃபுட் கேட்டகரி அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல மாடல்ஸ் டாட் மாடல். ஓகேவா? அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து கேட்டகரியோட நேம் குடுக்கணும் இல்லையா? ஸோ நேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ல வந்து மாடல்ஸ் சாரி கேப்ஸ் லாக்ல இருக்கா? மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட். ஓகேவா? கேரக்டர் ஃபீல்டு அண்டு கேரக்டர் ஃபீல்ட்ல நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டான ரெக்வயர்டு இது என்னன்னா மேக்ஸ் லென்த். ஓகேவா? ஸோ மேக்ஸ் லென்த் வந்து 200 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நல் வந்து ஃபால்ஸ் அண்ட் ரெக்வயர்ட் சாரி பிளாங்க். ஸோ நோட்.js யூஸ் பண்ணி ரெக்வயர்ட்ன்றது வருது கைஸ். ஒன்றும் பண்ணல. ஓகேவா? ஃபால்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நேம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இமேஜ். ஓகேவா? இமேஜ் நான் வெறும் இது போனேன் கேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி போடுறேன். கேட் அண்டர்ஸ்கோர் இமேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் டாட் இமேஜ் ஃபீல்டு அண்ட் இதில் வந்து அப்லோட் டு. ஓகேவா? அப்லோட் டூல வந்து நம்ம எந்த ஃபோல்டரில் இது பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துட்டோம் கைஸ். அதாவது என்னன்னா, செட்டிங்ஸில் வந்து நம்ம ஆப்பை வந்து கொடுக்கணும். ஓகேவா? இன்ஸ்டால்டு ஆப்ஸில் ஆப் அப்படின்றத கொடுக்கணும். டெம்ப்ளேட்ஸையும் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டருக்கு வெளியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் வெளியில் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி சாரி வெளியில் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். பார்க்கல அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிடலாம் பாத்தை. சாரி ஓஎஸ் இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஸ் டைரக்டரி வந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேஸ் டைரக்டரியை நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ்குள்ளே கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேஸ் டைரக்டரியை கொடுக்கணும். அண்ட் இதில் கமாஸில் டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? ஸோ டெம்ப்ளேட்ஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டாட்டிக் ஃபைலே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ஸில் வச்சிடறேன். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எஃப்ஐ சாரி கேப்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸ்டாட்டிக் ஃபைல் எல்இஎஸ். ஓகே. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஐஆர்எஸ் டைரக்டரிஸ். ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கொடுக்கணும்னா ஓஎஸ் டாட் பாத்தில். ஸோ அதே தான்
path dot join அண்ட் இதில் சேம் பேஸ் டைரக்டரி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஓகேவா. ஸோ ஸ்டாட்டிக் ஸோ சேம் தான் எல்லாமே, நேம் மட்டும்தான் அந்த ஃபோல்டரோட இது ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு ஓகே ஓகே இப்போ செட்டிங்ஸில் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்து மாடல்ஸ்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்லோடில் வந்து ஸ்டாட்டிக் ஓகேவா, ஸ்டாட்டிக்கில் ஸ்லாஷ் இமேஜஸில் ஸ்லாஷ் என்னன்னா நான் வந்து ஒரு நேம் என்ன நேம் கொடுக்கலாம். ஸோ கேட்டகிரி இல்லையா, ஸோ கேட் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் பண்ணேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு blank வந்து ஃபால்ஸ் ஓகேவா. அண்ட் நல் வந்து ஃபால்ஸ் ஓகேவா. ஓகே இப்போ கேட்டகரி இமேஜ் கொடுத்தாச்சு, நேமும் கொடுத்தாச்சு, வேறு எதுவும் அதில் இருக்கான்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதாகிற மாதிரி தான், நேவிகேட் ஆகிற மாதிரி தான் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு கேட்டகரியில் வெறும் நேமு இமேஜ் மட்டும் இருக்கட்டும் ஓகேவா. அண்ட் நான் எக்ஸ்ட்ரா ஒரு இது ஆட் பண்ணிக்கிறேன், என்னென்னா ஃபுட்டு ஐஎம்ஜி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. மேக்ஸ் லென்த் 1000 ஓகேவா. ஸோ இது மட்டும் போதும். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா இமேஜும் வந்து அப்லோட் பண்ண முடியாது இல்லை, முடியாத சமயத்தில் மேபி நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா, காப்பி இமேஜ் மூலியமா ஓகேவா, இமேஜை காப்பி பண்ணி அந்த இமேஜ் அட்ரஸை மட்டும் காப்பி பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா மேபி அதை வந்து நான் யூஸ் பண்ணி நான் இமேஜஸஸ் அங்கே காட்டலாம் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறையா இமேஜஸ் போனோமே, ஸோ இப்போதைக்கு டெமோக்காக தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ஆப்ஷனலுக்காக ஓகேவா, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா. கிரியேட் ஓகேவா, கிரியேட்டட் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் மாடல்ஸ் டாட் டேட் அண்ட் டைம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகேவா. அண்ட் இதில் ஆட்டோ ஆட் வந்து ட்ரூ ஓகேவா. என்னன்னா நம்ம எப்போ கிரியேட் பண்ணுறோமோ அது அந்த டைமுக்கு ஆட் ஆகிக்கும் ஓகேவா. அது நம்ம வந்து டைம் ஆட் பண்ணணும் இல்லை, அதுவே டிஃபால்ட்டாக டைம் ஆட் ஆகிக்கும் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ தான் வந்து முக்கியமான இது, ஃபுட்டு வந்து ஃபுட்டு ஓகே, ஃபுட்டு வந்து லாஸ்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோட்டல் ஓகேவா, ஹோட்டலோட இது இருக்கும். ஸோ ஹோட்டல் சரி ஓகே, வெறும் ஹோட்டல்னே வச்சுக்கலாம். அண்ட் மாடல்ஸ் டாட் மாடலில் நெக்ஸ்ட் நேம் அப்படின்றதுல வந்து என்னன்னா மாடல்ஸ். ஸோ சேம் தான் வரப்போகுது. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால தான். ஓகே அண்ட் கேட் இமேஜ் இது தேவையில்லை ஓகேவா. ஸோ ஹோட்டலுக்கு இமேஜஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு மேபி ஹோட்டலுக்கு அட்ரஸ் வந்து இருக்கலாம் ஓகேவா, அட்ரஸ் ஓகேவா. ஸோ அட்ரஸில் வந்து மாடல்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஓகேவா. ஓகே இது வந்து மேபி நம்ம கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் ஓகேவா.
அட்ரஸ்ஸு அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன குடுக்கலாம்? ஓகே. மேபி இதுவே போதும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் ஓகேவா? இதுதான் முக்கியமான பார்ட்டு ஓகேவா? மேபி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹோட்டல்ஸ் அப்படின்றதுல வேற எதுவும் நமக்கு தேவைப்படுறது, அதாவது கேட்டகரிஸ் அதில இருக்கான்னு பார்ப்போம். ஓகே. ஓகே. ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா, நேம் தான் இருக்கு. ஓகே. நேம் இருக்கு. அண்ட் டீல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுட்ஸ்ல வந்துரும். ஓகேவா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஹோட்டலுக்கு எத்தன ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி வேணா நம்ம ஒரு ரேட்டிங் காலம் வேணா ஆட் பண்ணிக்கலாம் புதுசா இதுல. ஸோ மாடல்ஸ் டாட் ஃப்ளோட் ஃபீல்டு. ஸோ ஏன் அப்படின்னா, ரேட்டிங்ஸ் வந்து 0.58ல இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஃப்ளோட் ஃபீல்டு ஓகேவா? இது வந்து ரெக்வயர்டும் கிடையாது. ஸோ மேபி இருந்தா பண்ணிக்கலாம் அந்த மாரி வச்சுக்கலாம் ஓகேவா? ஏன்னா ரேட்டிங்ஸ் குடுக்கவே குடுக்காது வந்து யூசர்ஸோட இது இல்லையா? ஸோ அதனால ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோட்டலுக்கு இது போதும்னு நெனைக்கிறேன். லொகேஷன் அதான் இது பண்ணியாச்சு. மேபி சிட்டி சிட்டி நேம் வந்து தனியா எழுதிக்கலாம். லொகேஷன்றது இல்லாம, சிட்டி அப்படின்றதுல சிட்டியில மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்டு ஓகேவா? ஸோ இதையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, சிட்டி அண்ட் இத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, மேபி சிட்டினா நியர்பை அந்த இதுக்கு மென்ஷன் பண்றதுக்காக. அட்ரஸ்னா இன்கேஸ் யாராவது நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அதுக்காக வந்து அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ்ஸு அண்ட் சிட்டி வந்து இதுக்கு ஓகேவா? அண்ட் ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இத எடுத்துரலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலோட இதையும் முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஃபுட்டோட இது ஓகேவா? ஃபுட்டு ஓகேவா? ஃபுட்டுல மாடல்ஸ் டாட் மாடல் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ல ஸோ இதுக்கு வந்து அப்படியே இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நேம்ல இதாயிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி ஓகேவா? கேட்டகரி அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ ஓகேவா? ஸோ நம்ம மேல கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அதான் குடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல மாடல குடுக்கணும். ஸோ ஃபுட் கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆன் டெலீட்ல கேப்ஸ்ல கேஸ் ஆன் டெலீட்ல கேஸ்கேட் தானே? இந்த சாரி மாடல்ஸ் டாட் கேஸ்கேட் ஓகேவா? ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அதே தான் ஹோட்டலுக்கு ஓகேவா? ஹோட்டல் ஹோட்டல் ஆல்ரெடி நேம் ஹோட்டல் அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறனால எரர் வரும். ஸோ ஹோட்டல் நேம் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஸோ மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோட மாடல் என்ன ஹோட்டலா? ஸோ ஹோட்டல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அதே தான் ஆன் டெலீட்ல மாடல்ஸ் டாட் கேஸ்கேட் ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டோட இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபுட்டோட இமேஜுக்கு நான் இந்த 2 இமேஜையும் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் தான் கைஸ். ஒரே மாரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, ஃபுட்டு ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லி போட்டுறேன் ஓகேவா? ஃபுட் ஐஎன்ஜி ஆல்ரெடி இருக்கா? இத ஐஎன்ஜின்னு போட்டு இத லிங்க்ன்னு வேணா போட்டுக்கலாம் ஓகேவா?
அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர மாத்திக்கலாம். ஃபுட் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்னொரு ஆப்ஷன் ஆட் பண்ணலாம் ஓகேவா? என்ன அப்படின்னா, ஆ ஸோ என்னன்னா லேட்டஸ்ட் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே மேபி அது எப்படி இதில மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எப்படி நான் சொல்றேன்னா, இப்போ மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ அந்த மாரி இந்த இதுக்கு வந்து என்ன மாரி மென்ஷன் பண்ணலாம்? மேபி மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஓகேவா? அப்படி வச்சுக்கிறேன். அண்ட் இதில மாடல்ஸ் டாட் பூலியன் ஃபீல்ட் ஓகேவா? அண்ட் இந்த பூலியன் ஃபீல்டில வந்து டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில வந்து ஹெல்ப்பர் டெக்ஸ்ட் ஓகேவா? ஹெல்ப்பர் டெக்ஸ்ட்ல நம்ம வந்து இது எப்படி அசைன் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லணும் ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 0 அப்படின்னா வந்து டிஃபால்ட் ஓகேவா? டிஃபால்ட்டு அண்டு 1ன்னு இருந்தா எனக்கு வந்து இது ஷோ அப்படின்ற வர்றேன் ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்ப எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா தெரியும் கைஸ். அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கேட்டகரியில வந்து நம்ம ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு இது மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா? இல்லன்னா இதில ஓகே. ஃபுட்டுல மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே. இது வந்து மோஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அதாவது என்னன்னா ரேட்டிங்ஸ் அடிப்படையில அப்படின்ற மாரி. ஓகேவா? அதிக பேருக்கு இது அண்ட் ரேட்டிங்ன்னு தனியாவும் ஒண்ணு இருக்கு. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரேட்டிங் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓகேவா? ஸோ எந்த இதுக்கு வந்து ஆஃபர் அப்படின்றது இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஆ ஆஃபர வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, காம்போ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா? ஓகே. மேபி நான் அதே பூலியனே காப்பி பண்ணிட்டேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, காம்போ ஓகேவா? காம்போ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது ஒரு பேசிக்கா இது பண்றதுக்கு. அண்ட் மேபி ஆ நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மாடல்ஸ மட்டும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நான் இதுக்கு டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போறேன் ஓகேவா? ஸோ SQLite வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபோல்டர் இதிலயே வந்துறதுனால அது அதிக இது எடுக்கும் ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் லெவல் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால டேட்டாபேஸ் நீங்க தனியா மெயின்டெயின் பண்ணா உங்களுக்கு நல்லாருக்கும் ஓகேவா? ஸோ அதனால தான் நானுமே வந்து MySQL யூஸ் பண்ண போறேன். ஸோ அதில வந்து முதல்ல எக்ஸாம்ப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, MySQL ஓகே. MySQL அட்மின் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா, MySQLல இப்ப ஒரு பேஜ் சாரி டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருக்கு. நான் எரர் ஆக்சஸ் டினைட்ன்னு வருது. ஓகே ஸ்டார்ட்டே ஆகலையா? ஓகே. கைஸ் இது இதாயிட்டு இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வீடியோஸ் போடலாமா? வேணாமா? அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? மேபி ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, அது ரிலேட்டடா வீடியோஸ் போடலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்விக்கி அண்டர்ஸ்கோர் க்ளோன் ஓகேவா? ஸோ இதில ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா?
ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து Django வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு அதோட இது யூஸ் பண்ணோம். ஓகேவா? MySQL Photon கனெக்ஷன்ஸு. ஸோ நம்ம Django டாக்குமெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? அண்ட் இதில பார்த்தீங்கன்னா MySQL ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, இந்த 2 இதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் கைஸ். MySQL கிளையன்ட் அண்ட் MySQL கனெக்டர் ஓகேவா? இது 2 பிப் இன்ஸ்டால் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ MySQL கிளையன்ட் அண்ட் MySQL கனெக்டர் இது 2யுமே நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓகே இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். இத அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட செட்டிங்ஸ் ஃபைல்ல நம்ம போட போறோம். ஸோ செட்டிங்ஸ் ஃபைல் ஸ்விக்கில இருக்கா? ஓகே. ஸோ இந்த செட்டிங்ஸ் ஃபைல்ல ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா? டேட்டாபேஸ்ல டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Django பேக்கெண்ட் SQLite 3ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இத நம்ம வந்து கமாண்ட் பண்ணிற போறோம். ஸோ இத கமாண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்மளோட இத ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ Django பேக்கெண்ட் MySQL அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அண்ட் இதில இன்னும் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அண்ட் இத வந்து ஆப்ஷன்ஸ்குள்ள தான் மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். இதில ஆனா குடுக்கல. மேபி வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போமா? ஓகே. கிக்ஸ் ஃபார் கிக்ஸ். ஓகே. இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இத நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிப்பாங்க. எங்கடா காணோம்? ஓ காப்பியே ஆகலையா? சாரி கைஸ். காப்பி ஆயிடுச்சா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இதாச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் நேம் கேட்குது. ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம என்ன குடுத்துருந்தோம்னா, ஸோ ஸ்விக்கி குளோன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோமா? ஓகே. ஸோ நேம் வந்து ஸ்விக்கி குளோன் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ முன்னாடி ஸ்பேஸ் வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் வந்து எம்ப்டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே. இப்ப எல்லாமே வந்து செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. ஸோ நேம் குடுத்தாச்சு அண்ட் யூசர் வந்து ரூட் தான். பாஸ்வேர்ட் வந்து இல்ல. ஹோஸ்ட் ஓகே. லோக்கல் ஹோஸ்ட் எல்லாமே ஓகே. ரன் ஆகுது. அண்ட் இப்ப நம்ம வந்து மைக்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்விக்கில வந்து மைக்ரேட் பண்ணுவோம் டேட்டாஸ. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் ஓகேவா? ஓகே. ஃபுட் ஐஎம்ஜி பில்லோ ஓகே. பில்லோ என்னோடதுல இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது என்ன இஷ்யூன்னா, நம்ம வந்து பைத்தான்ல வந்து இமேஜ் அப்லோட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பில்லோ வந்து லைப்ரரி வந்து டிபெண்டன்சி லைப்ரரி. ஸோ அதனால அது இன்ஸ்டால் ஆகலன்னு சொல்லி வார்னிங் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்ப எப்பயும் போல பைத்தான் மேனேஜர்.py மேக் மைக்ரேஷன்ஸ். ஓகே. 3 மைக்ரேஷன் ஃபைல்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து மைக்ரேஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டாபேஸ்க்கு ஏத்தாப்டியான ஒரு கொரி லாங்குவேஜ் மாரி இதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம மைக்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? பைத்தான் manage.py மைக்ரேட் ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஏதோ வார்னிங் வந்துச்சா? ஓகே. MariaDB இஸ் நாட்
Set for database connection default. Fix the integration MariaDB suggests data instructions. Strongly recommend to activate MySQL mode. ஓகே, இது ஏதோ வார்னிங் வந்திருக்கு. நம்ம MariaDB-யா கொடுத்தோம்? இல்லையே. பட் ஏன் ஏதாவது தெரியல. சரி, ஓகே, அது வார்னிங் தான். ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருந்துச்சு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆப் ஃபுட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ஃபுட் கேட்டகரி. ஓகே, எல்லாமே வந்துச்சு கைஸ். ஹோட்டல். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட இது என்ன அப்படின்னா அட்மின் பேனல். ஓகேவா? ஸோ இந்த அட்மின் பேனலே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஓகேவா? ஸோ அட்மின் பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோன்ற பைத்தான் மேனேஜ் .py create சூப்பர் யூசர். ஓகேவா? சூப்பர் யூசரில் நான் எப்பயும் போல் அட்மின்னே வச்சுறேன். ஓகேவா? அட்மின் இமெயில் வேணாம் அண்ட் அட்மின். ஓகேவா? ஸோ சேம் அட்மின்னே வச்சிடுறேன். பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகுது. அட்மின். ஓகே, அட்மின் எஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ என்னன்னா பாஸ்வேர்டு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறப்போ அண்ட் நெக்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கு நம்ம பைத்தான் சர்வர் ரன் பண்ணோம் இல்லையா? ஸோ பைத்தான் மேனேஜ் .py ரன் சர்வர். ஓகேவா? ஓகே, இப்போ இப்போதைக்கு நம்ம எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த அட்மின் போய்க்கலாம். ஸோ அட்மின் ஓகே. அட்மின் ஓகே. ஓகே, அண்ட் லே அவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லே அவுட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு ஜாஸ்மின் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கைஸ் இந்த இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேவா? வீடியோஸ்லேயே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக ஒரு 15 வீடியோஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாங்கோ அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே, ஏதோ ஒரு எரர். நோ மாடியூல் நேம். ஓகே, ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, இதில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போல. ஆமாம், லினக்ஸில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால் இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஜாங்கோ ஜாஸ்மின். ஓகேவா? ஸோ நான் லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இதில் எந்த ஒரு டிபெண்டன்சிஸுமே இல்லைன்னு சொல்லி காட்டுது கேஸ். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். முன்னாடி எல்லா ஜாங்கோ வீடியோஸுமே வந்து லினக்ஸில் தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு கமா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு செக் பண்ணலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேலை என்னென்னா அட்மின் பேனலில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அட்மினில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அட்மின் எங்கே? ஓகே, ஆப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடல்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரம் டாட் மாடல்ஸில் இம்போர்ட் நமக்கு என்னென்ன தேவை? ஃபுட். ஓகேவா? அண்ட் ஃபுட் கேட்டகரி அண்ட் ஹோட்டல். ஓகேவா? ஸோ இந்த 3 தானே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி இதை டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா
ஸோ நம்ம வந்து எப்படின்னா ஓகே. அத வந்து நான் இப்ப சொல்றேன் ஓகேவா? ஸோ அட்மின் டாட் சைட் ரெஜிஸ்டர்ல ஓகே. ஓகே. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஃபுட் ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா, வந்து நமக்கு எப்படி சொல்றது? ஓகே. ஆ இதுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்கணுமே. ஓகே. சாம்பிளுக்கு இத நான் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹோட்டல்ல வந்து நான் சும்மா ஸோ கைஸ் இப்போதைக்கு சும்மா தான் நான் குடுக்குறேன் ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப தெரியுதா? ஆப்ஜெக்ட் அப்படின்றது தெரியுது. இந்த மாரி இருக்கு ஓகேவா? ஸோ இத தான் வந்து நான் மாத்தி டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிருவோம் ஓகேவா? பர்கர் ஓகே. இதுல வந்து சும்மா இப்போதைக்கு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேவா? அப்லோட் வேலிட் இமேஜ் ஃபைல் எய்தர் அன் இமேஜ் ஆர் கரப்டட் இமேஜ். ஓகே. ஓ! சாரி, சாரி, சாரி. கைஸ் இதில பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து ஏவிஎஃப் ஃபைலா இருக்கு. ஓகேவா? அதனால தான் எடுக்கல. ஸோ இது ஒரு இதாயிருச்சா? ஓகே. நம்ம Pinterestல போயிட்டு ஒரு இத டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஃபுட் இமேஜ். ஓகேவா? ஸோ இந்த ஃபுட்டு ஓகே. இந்த ஃபுட் எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இப்ப போயிட்டு நம்ம அத சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஓகே. ஓகே. இப்ப சேவ் ஆயிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுட்ல போயிட்டு ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்ன இருந்துச்சு? ஸோ ரைஸு அது மாரி தான் ஏதோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 1 இருக்கனால 1. நெக்ஸ்ட் வந்து ஸோ அதே இமேஜ் தான் நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ சும்மா சாம்பிள் இமேஜ் தான் ஆட் பண்றோம். சாரி 4.5 ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இதுல ஒரே ஒரு டேட்டா மட்டும் ஒரு சாம்பிள் டேட்டா ஆட் பண்ணிக்கணும். பட் இதில என்ன நேம் அப்படின்றது என்ன டேட்டா இருக்குன்றது தெரியாது. ஓகேவா? நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடல்ஸ்லயும் பண்ணலாம். பட் ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்டின்னா, அட்மின்லயே பண்ண போறேன். ஓகேவா? ஸோ மாடல்ஸ்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு பதிலா அட்மின்லயே வந்து நம்ம காலம்ன்ஸ் மாரி கிரியேட் பண்ணி பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஸோ சேம் அஸ் இதுக்கும் கிளாஸ் தான் எழுதப் போறோம். ஸோ கிளாஸ் எழுதிட்டு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுட் வியூ ஓகேவா? ஃபுட் வியூ அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிட்டு, இதில வந்து மாடல்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில நெக்ஸ்ட் என்ன எழுதணும்னா, இதில அட்மின் மாடல் அப்டின்னு சொல்லி ஒரு இத ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. சாரி. ஆ ஃப்ரம் Django டாட் அட்மின்ல சாரி கான்ட்ரிப் டாட் அட்மின் இம்போர்ட் அட்மின் டாட் மாடலா என்னான்னு தெரியலையே!
மாடல்ஸா? இம்போர்ட் அட்மின் மாடல்ஸ். ஓகே. இல்லைன்னா வெறும் மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஓகே. ஆமா. மாடல்ஸ் டாட் அட்மின் மாடல் ஓகேவா? மாடல்ஸ்ல அட்மின் டாட் மாடல் அட்மினா? ஓகே, ஓகே, ஓகே. அப்போ இந்த இடத்துல சாரி கைஸ். அப்போ இது தேவையில்லன்னு நினைக்கிறேன். டைரக்ட்டா அட்மின்லேருந்து இதாகுற மாரி இருக்கு. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இதில லிஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் இத வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஆனா எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருக்க மாட்டேன் ஓகேவா? ஸோ லிஸ்ட் டிஸ்ப்ளே அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில நம்ம என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, மாடல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் இது ஃபுட் தானே. ஸோ எனக்கு வந்து நேம் ஓகேவா? சாரி. நேமு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி ஓகேவா? கேட்டகரி அண்ட் நெக்ஸ்ட்டு மேபி ரேட்டிங்ஸையும் கூட டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ரேட்டிங்ஸ் காம்போவா இல்லையா அப்படின்றதையும் சொல்லிடலாம் ஓகேவா? ஓகே. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபுட்ல தானே பண்ணோம். ஃபுட் கேட்டகரிஸ் சாரி கைஸ். அது வந்து நம்ம இது பண்ணல. ஓகே, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில அட்மின் டாட் சைட் ரிஜிஸ்டர் இருக்குல்ல. இதில வந்து நம்ம இது பண்ணணும் ஓகேவா? நம்ம அத குடுக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி இதாகும்? ஓகே. ஸோ மாடல் குடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கமா குடுத்துட்டு, நம்மளோட அந்த ஃபுட் வியூ அப்படின்றத குடுக்கணும் ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ ரேட்டிங்ஸ் வந்துச்சு, காம்போ வந்துச்சு. மேபி இமேஜ் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நம்ம இமேஜ் வந்து இதுவரைக்கும் இது பண்ணதில்ல. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஓகே. ஓகே. இமேஜ் வரல. இமேஜோட பாத் தான் வந்திருக்கு. ஆமா. கரெக்ட், கரெக்ட். ஓகே கைஸ். இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இமேஜ் வந்து நம்மளோட சர்வர்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் ஸ்ட்ரக்சர் குடுத்தோம் இல்லையா? இத பார்த்தீங்கன்னா கேட் ஓகேவா? இங்க இமேஜ் இருக்கு. ஸோ டேட்டாபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டரோட ஃபைல் பாத் தான் போய் அங்க சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு இங்க இதாவல. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதில வந்து ஓகே. வேற வந்து என்ன? ஓகே தானே? ஓகே. கைஸ் இப்போதைக்கு இதோட இது பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சொன்னபடி ஸோ இந்த இதில வந்து ஃபுட் ஆட் பண்ணி இது பண்ணிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஃபுட்டு ஒரு மாடல் ஒரு சாம்பிள்ஸ மட்டும் பிக்சர்ஸ், டேட்டாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு வந்து நம்ம பேக் எண்ட் ஓரளவு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில வந்து நான் சாம்பிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு மூவ் ஆயிரலாம் ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்ல தான் அதிகமா ஒர்க் இருக்கும். ஏன்னா லேஅவுட்லாம் கரெக்ட்டா அதில இருக்க மாரி பண்ணணும். மேபி ஒரு 90% வந்து நம்ம அக்யூரேட்டா கொண்டு வரலாம் ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். ஸோ டெயில்விண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதில யூஸ் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா? ஸோ கைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்க தட்டிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ். இந்த மாரி ஃப்ரீயாவே ஒரு டியூட்டோரியல்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம GitHubல அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம்
நீங்க வேணும்னா அந்த கோட கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ GitHub லிங்க் கூட நான் தரேன் கீழ. ஓகேவா? கைஸ் நம்ம சாம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய் கைஸ்.